பேசவும் அது இல்லை. காவல் மன்றங்களும் நீதிமன்றங்களும் தேவைப்படாத சூழல். எதிர்கட்சி இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு, அனைவருக்கும் நல்லவராய் ஒரு பிரதமர். இந்த அரசியலில் ஊழல் இல்லாமல் நாம் தவிர்ப்பது எப்படி? நான் கூறுகிறேன். எக்கனாமிக்ஸ் 2018 படி 5இல் 1 நபர் கூட்டமைப்பு நாடாளுமன்ற நபர்களில் 5இல் 1 நபரான உறுப்பினர்களில் குற்றச்சாட்டுவியலில் எடுத்தாளப்பட்டுள்ளார்கள். மற்றும் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 522 நபர்களில் சுமார் 120 நபர்கள் குற்றச்சாட்டுவியல் மற்றும் கிரிமினல் சாட்டுவியலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக 40 நபர்கள் மிக கொடுமையான குற்றங்களான கொலை மற்றும் கற்பியலில் ஈடுபட்டுள்ளார்கள். இவை போன்ற கிரிமினல்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியதை நாம் தவிர்க்க வேண்டும். மற்றும் அரசியலில் கொள்கைகளில் நாம் ஈடுபடுத்த வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு காரணங்களை நாம் காணலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.